வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புத்தம்புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஆட்டோ ஸ்பே ரூம்ல அந்த டெட் பாடியில எழுதிருக்கும்ல வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை வந்து நோட் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைகள்ல என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா, அந்த பூச்சி கேஸ்லயும் அலியா நெருப்போட கேஸ்லயும் தலையிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உயிரோட இருக்க முடியாது, எங்க கடவுள் சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வரிகள் வந்து இடம் பெற்றிருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே அதை சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே பாஞ்சி சொல்லுவான், இது நமக்கான வார்னிங் தான், நமக்கு வந்து மிரட்டல் கடிதம் மாதிரி டெட் பாடியில எழுதி அனுப்பியிருக்காங்க, இதுக்கு மேல தொடர்ந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி வந்து சும்மா விட மாட்டாங்க, நம்ம ஃபேமிலிக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்களோட உயிரும் ஆபத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது கேட்டோன்னே ஹீரோயின் வந்து நினைச்சு பார்ப்பாங்க, இவங்க அக்கா ஏற்கனவே சீரியல் கில்லர் கேஸ்ல வந்து தலையிட்டதுனாலதான் அவங்கள வந்து கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாங்க, அந்த விஷயம் ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. அடுத்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, அவங்களோட டூல் பாக்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. உடனே ஜியான் வந்து அவனை திட்டுவான், பாஞ்சி நீ எப்ப எதை பேசணும்னு தெரியாதா, மேடம் பாத்தியா அப்படி டல்லாகி போயிட்டாங்க, ஏன் இப்படி பேசுன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பானா. அதுக்கு பாஞ்சி சொல்லுவான், உன்னோட மேடத்தோட புத்திசாலித்தனத்துக்கு கூடிய சீக்கிரமே அவளே இதை கெஸ் பண்ணிருப்பா, என்ன நான் கொஞ்சம் சீக்கிரமா சொன்னேன் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருப்பான். ஹீரோயின் நேரா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரூமுக்கு போவாங்க. ஏற்கனவே இந்த நினைச்சு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா, ரொம்ப அப்செட் ஆனவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே படுத்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அங்க வருவாரு. ஹீரோயின் இந்த மாதிரி படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு, ஆன்ஷி என்னாச்சு, உடம்பு முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல இல்ல நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் ரொம்ப டல்லா இருக்காங்களா, சரி அவங்கள வந்து கொஞ்சம் நார்மலா கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஹீரோ சொல்லுவாரு, நீ இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, நீ உடம்பு நல்லா இருந்தா தானே நீ வந்து எனக்கு மருந்தும் சாப்பாடும் கரெக்டா நேரத்துக்கு பண்ணி தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, ஷென் எனக்கு நல்ல முள்ள இல்லை ஷென், எனக்கு வந்து மைண்ட் அப்செட்டா இருக்கு, உங்களோட சண்டை போடுற முள்ள நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஷென் சொல்லுவாரு, சரி சரி என்னை மன்னிச்சுட்டு, நான் இந்த மாதிரி கேட்டிருக்க கூடாதுதான், சரி சொல்லு என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு உனக்கே தெரியும்ல எனக்கு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னா எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஆனா நான் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன், மத்தவங்களை பத்தி கவலைப்படாம செல்ஃபிஷா பண்றேன்னா உண்மையை கண்டுபிடிப்பேன், ஆனா என் ஃபேமிலிக்கு இதனால ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் என்ன பண்றது. நம்ம ஊர்ல நான் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதே எங்க அக்காவுக்கும் சரி எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் ஹானுக்கும் சரி கடத்தி வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் நம்ம லேட்டா போயிருந்தாலும் சரி அவங்க இறந்து போயிருப்பாங்க. இப்ப நான் என்னதான் பண்றது, என்னோட ஃபேமிலி ஆபத்துல இருக்குமே, இது வேணா பக்கத்துல இருக்கா, நான் இங்க இவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்கேன், என் ஃபேமிலிக்கு ஒன்னா நான் எப்படி போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாமா. இல்ல நான் கேஸை கண்டினியூ பண்றதா இல்லையானே எனக்கு தெரியல, இதுதான் நான் 2 மணி நேரமா யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ சொல்லுவாரு, சரி உனக்கு வழியே இல்லைன்னு சொல்றீல்ல, நான் வேணா உனக்கு பண்றேன், வண்டி பிடிச்சி தரேன், உன் வீட்டுக்கு போயிடுறியா, வீட்டுக்கு போய் நீ அங்க அவங்க அம்மா அப்பா கூட இரு, நான் வந்து இங்க இருக்க கேஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டு பொறுமையா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்ப நீ என்ன பண்ணுவ, நீங்க தனியா இருப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. ஆமா நான் இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நீ என்ன நினைக்கிற, நான் உன்னை பர்சனலா கொண்டு வந்து உன் வீட்டுல விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாராம். உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்ல இல்ல நம்ம 2 பேருமே இங்க இருந்து போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ சிரிப்பாராம். என்ன சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ இந்த மாதிரி தான் முடிவெடுப்ப எனக்கு நல்லாவே தெரியும், அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி அது வந்து தப்பா தான் போகும், அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஹீரோயின் சொல்லுவாங்க, நீயும் சரி நானும் சரி ராஜமாதாவோட உத்தரவின் பேர்ல இங்க வந்திருக்கிறோம், நீ இம்பீரியல் கார்டுக்கு வந்து தலைமை ஏத்துட்டு வந்திருக்க, நான் மினிஸ்ட்ரி ஆஃப் பனிஷ்மெண்ட்டுக்கு தலைமை ஏற்று வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் நம்மளுக்கு கடமை இருக்கு, அதை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போக முடியும், அது பாதியிலே விட்டுட்டு போக முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ சொல்லுவாங்க, நீ நினைச்சு கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் இங்க வரதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா ஒன்னும் ஃபீல் பண்ணாத, உன்னோட ஃபேமிலியோட சேஃப்டிக்கு நான் ஒரு பேக்கப் பிளான் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன பேக்கப் பிளான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அப்போ நம்ம வந்த போது எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு வானர் கிட்ட இருந்து, நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா அந்த லெட்டர் நான் எப்படி மறக்க முடியும், எனக்கு அந்த லெட்டர் பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அந்த லெட்டர்ல என்ன எழுந்திருச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் பாப்பாங்களா. ஒன்றும் இல்லை, வானர்
மாதிரி தான் லெட்டர் எழுதியிருந்தா. ராஜமாதா வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த டயத்துக்கு எங்க போவாங்க அப்படின்னா வெந்நீர் குளியல் குளிக்கிறதுக்காக போவாங்க. ஒரு மாசம் பக்கம் அவங்க கூட போற ஃபேமிலி லிஸ்ட்ல உன்னோட ஃபேமிலி நான் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னதான் கொலகாரங்க ரொம்ப மோசமானவங்களா இருந்தாலும் ராஜமாதா கண் பார்வையில் இருக்கவங்க வந்து கொலை பண்ண மாட்டாங்க. அதனால உங்க அப்பா அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்க வந்து சேஃபா தான் இருப்பாங்க. ஸோ நீ எதை பத்தியும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிள்ளி வச்சுட்டு ஏஷன் இதை முன்னாடி சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஷென் சொல்லுவான், ஒரு விஷயம் இருக்கு உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியல, இது இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலாம், அதை நீ எடுத்துக்கிறத பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. ஹீரோயின் என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களாம். இல்ல காலையில இந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுல, தலை வெட்டி ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு. அந்த கேஸ்ல இறந்து போனவரோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் பேர் வந்து ஜீதாஃபு அப்படின்றவரு. அவர் வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இறந்து போனவங்க வந்து அவங்களுக்கு வந்து அக்கா ஹஸ்பண்ட் தான். அவங்களோட டெட் பாடி கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்பன்னு பார்த்து பாஞ்சி தான் இந்த கேஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தான். உடனே வந்து மோ கவர்னர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பாஞ்சி கூட்டு விட்டு கேட்டாரு. ஆனா பாஞ்சி என்ன சொல்லிட்டு அப்படின்னா புது க்ளூனா கிடைச்சிருக்கு, அதனால அந்த பொண்ணோட கேஸையும் சரி இதையும் சேர்த்து விசாரிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அப்படி விசாரிச்சா அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் கேஸோட முடிவு வர்றதுக்கு. அதே வந்து இவர் வந்து சொன்னாங்க, இல்ல நான் டெட் பாடியை புதைச்சி ஆகும்னு சொல்லி வந்து அவன் வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணானா. உடனே டேரக்டா பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சி கூட பேசுறதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. பாஞ்சி திரைக்கு வெளியே பின்னாடி இருந்தா பேசிட்டு இருந்தானா. அவன் கேட்டான், நீங்க எப்பதான் கேஸை முடிச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும், க்ளூ கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட நெருங்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னான். அதுக்கு இவன் வந்து நீங்க ஒண்ணுமா பண்ணா பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க, இல்லாட்டி காசு திரும்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னான். உடனே கேஸை வந்து இவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக பாஞ்சி என்ன சொன்னா அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னான். இதை கேள்விப்பட்டோன்னே அந்த பையன் எதுவுமே பேசல, அந்த ஜீதாஃபா அப்படின்றவன். உடனே கவர்னர்ட்ட சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன், நான் டெட் பாடி வந்து அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு ஒன்றும் புதைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஆனா அவனை வேணா ஏமாத்தலாம், ஆனா கவர்னர் ஏமாத்த முடியுமா? அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பாஞ்சியை கூப்பிட்டு இதுக்கு மேல நீ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேணாம், புதுசா என்ன லீடு வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். உடனே பாஞ்சி கேட்டிருக்கான், நீங்க ஏற்கனவே வந்து அந்த சூஜியை வந்து கொலை பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, தலையை வெட்டி தொங்க விடணும் முடிவு பண்ணிட்டீங்க, அதனாலதான் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேணாம்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு மோ கவர்னர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இது வந்து எந்த இடம் தெரியுமா, இது வந்து ஜாமன் கிடையாது, உன்னோட ஊர் கிடையாது, இது வந்து இஞ்சு, இது வந்து பார்டர் ஏரியா, இங்க வந்து மக்கள் அமைதியா இருக்கணும், கேஸ் எல்லாம் ரொம்ப நாள் இழுத்துட்டு போக கூடாது, கூடிய சீக்கிரம் கேஸ் க்ளோஸ் ஆனதான் மக்கள் வந்து பாதுகாப்பா இருக்க முடியும், நான் அதுக்கான முடிவை தான் எடுக்க முடியும், நீ சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, இங்க அமைதியான சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்தாலும் நிம்மதியா இருப்பாங்க, வேணா ஒரு 5 நாள் டைம் தரேன், 5 நாளுக்குள்ள நீ எதுவும் கண்டுபிடிச்சதுன்னா கண்டுபிடி, 5 நாள் எதுவும் நீ கண்டுபிடிக்கல அப்படின்னா உனக்கு வந்து இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து ஹீரோயின் கேட்பாங்க, நீ இந்த அளவுக்கு டீட்டெயிலா என்கிட்ட சொல்லணும் அவசியமே இல்லையே, இவ்வளவு டீட்டெயிலா நீ சொல்ற அப்படின்னா பாஞ்சி எந்த அளவுக்கு அவமானப்பட்டன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னியா அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட கேட்பாங்களா. ஹீரோ அமைதியா இருப்பாங்களா, இல்ல நான் மோ கவர்னரோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும், மூவ் பண்றது எல்லாமே பொதுமக்கள் நல்லதுக்காக புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொன்னியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ சொல்லுவாங்க, 2 விஷயத்துக்காகவும் இல்லை, நீ ஒரு விஷயத்த வந்து செய்யற அப்படின்னா நல்லா விசாரிச்சு செய்யும், யாரையும் வந்து ஈஸியா எடை போட்டுறாத, மனுஷங்களோட மனசு அப்படின்றது நேரத்துக்கு நேரம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும், அதை நீ எப்படி டீல் பண்றன்றத பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அப்ப கேட்பாங்க, நீ மோவை பத்தி என்ன நினைக்கிற, அவர் வந்து நல்லவர்னு நினைக்கிறியா, அவர் நம்பலான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. ஒரு காலத்துல மோ அப்படின்றவர் தான் எனக்கு நம்பிக்கைக்குரியவங்கள முதன்மையா இருந்தாரு, இப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. இப்பயும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன், ஆனா உண்மையில அவர் எப்படியா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ டவுட்டா தான் சொல்லுவான். இதை ஹீரோயின் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்து வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் போய் நல்லா யோசிச்சு பார்ப்பாங்க. யோசிச்சு பார்க்கும்போது அவங்க மாஸ்டர் சொன்னதே ஞாபகம் வரும். அவங்க மாஸ்டர் இதே அட்வைஸ் தான் பண்ணியிருப்பாங்க, ஏன்னாதான் உனக்கு க்ளோஸ் ரிலேஷனாகவே இருந்தாலும் சரி அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா நீ அவங்க சந்தேக பார்வைகளை கொண்டு வந்ததான் ஆகணும், அப்பனா தான் அவங்களோட தப்பு இல்லை அப்படின்றத வந்து உன்னால் நிரூபிக்கவும் முடியும், ஸ்ட்ராங்காகவும் அவங்கள பற்றி வெளியே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க மாஸ்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ராஜமாதா ஏற்கனவே புறா மூலமாக செய்தி வேணும் தானே புறா அனுப்பியிருப்பாங்க, அந்த புறாவை வந்து லெட்டர் எழுதி
அனுப்புறாங்க. எனக்கு வந்து இந்தியாவில் வந்து நிலைமை வந்து சரியில்லை, இங்கே வரைக்குமே அது சீரியல் கில்லர் கேஸ் மாதிரி இன்னொன்று வந்து வந்திருக்கு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் தான் இருக்கு. அந்த பூச்சி கேஸாக இருக்கட்டும், அழியா நெருப்பு கேஸாக இருக்கட்டும், எல்லாமே இதோட ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆகி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி நான் மோக்கும் ஷென்னுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நோட் பண்ணி 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக தான் இருக்காங்க இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லெட்டர் வந்து எழுதிட்டு இருப்பாங்க. அடுத்து வெளியில தான் கட்டுவாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு கடையில தான் பாஞ்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா பழசெல்லாம் நினைச்சு பார்த்து குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். ஏன்னா இந்த மாதிரி கேஸ் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்களே, அதனால ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர் எழுதணும்ல, எழுதின லெட்டரை புறா காலில் வச்சு அங்கிருந்து பறக்க விடுவாங்க. பறக்க விடும்போது பாஞ்சி பார்த்துருவான். யான்சி இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்களும் கீழே இறங்கி வருவாங்க. இல்ல சும்மா புறா பறக்க விடலான்னு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீ எந்த இடத்துல இருந்து புறா பறக்க விடுற தெரியுமா, இது வந்து புறா கடை தான், புறா வறுவல் தான் இங்க விற்பாங்க, அது எப்படி கடைசியில் சாக போகுதுன்றது அது கண்ணு முன்னாடியே காட்டியிருக்கே ஆன்ச்சி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். உடனே ஹீரோயின் பார்ப்பாங்க, என்னடா இவ்வளவு குடிச்சிருக்கு, இனிமேல் குடிக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி குடிச்சிட்டே இருப்பான். ஏன் என்னாச்சு குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்ப்பான். இவனும் கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து தான் வந்திருப்பான். இவன் வந்து அம்மானப்படுத்திருப்பாங்களா, அந்த பிளாஷ்பேக் நடிச்சு பார்த்திருப்பான். அப்ப யான்சி கேட்பாங்க, ஏன்னா கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்றதுக்கா இந்த அளவு குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுவும் ஒரு காரணம்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. என் கேஸை பத்தி ஏதாவது புது க்ளூ கிடைச்சிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. ஆமா புது க்ளூ தான் கிடைச்சிச்சு, சூஜியை பார்க்கறதுக்கு நான் ஜெயிலுக்கு போனேன், அப்போ ஒரு சில விஷயங்களை சொன்னான். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல பெரிய பணக்கார குடும்பத்துல இல்ல, இவன் வந்து கொஞ்சம் டேலண்டான பையன் தான், நிறைய படத்துல போய் ஹெல்ப் கேட்டிருக்கான், ஆனா யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னுக்க வரவே இல்லை. இவன் கேட்டு ரொம்ப அவமானப்படுத்தினாலதான் அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்றதுக்காக அந்த வீட்டு பொண்ணு கிட்ட வந்து தப்பா நடக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கான். பட் கடைசி நேரத்துல அவன் மனசு மாறி அதை விட்டுட்டான். இவனுக்கும் அந்த ஆர்லே அப்படின்றவனுக்கும் சண்டை நடந்துச்சு. அந்த சண்டை நடந்துட்டு இருக்கிறது மூலமா தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பான். ஆனா அவன் வந்து ஆர்லே கொலை பண்ணல அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருந்தான். இதான் அவன் ஜெயில போகும்போது என்கிட்ட சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஜெயில வந்து பாஞ்சி என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா அவன்கிட்ட, நீ வந்து என்னதான் சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான், நீ ஒரு மனுஷனாடா, நீ அவங்க உன்னை கஷ்டப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்கனாலும் நீ அதே திருப்பி பண்ணணும்னு நினைச்சிருக்க, உனக்கு மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம், நீ பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து பாஞ்சி பேசியிருப்பான். அதுக்கு அவன் சொல்லியிருப்பான், நான் ஃபர்ஸ்ட் இங்க வரும்போதே தெரியும் என்னோட மரணம் உறுதின்னு சொல்லிட்டு, நான் ஏன் இப்ப இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா உனக்கு மூகர்னவரை பத்தி ஒழுங்கா தெரியல, அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்க, ஏன்னா வரும்போதே எனக்கு ஒரு சில விஷயங்களை டீல் பண்ண முடியுது, ஒரு சில விஷயங்களை எனக்கு புரிஞ்சுக்க முடியல, என்னை பலிக்கடை ஆக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணு வந்து காயப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை, வீட்டுல விட்டுலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், அந்த கொலை மட்டும் நடக்கல, ஒருத்தவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த இதெல்லாம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணை நான் வீட்டுல தான் விட்டுருப்பேன், என் மனசு எப்பயோ மாறிடுச்சு, அந்த பொண்ணு காயப்படுத்தன்னு எனக்கு உண்மையிலே தோணல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதுக்கு வந்து பாஞ்சி சொல்லிட்டு போயிடுவா, என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான், நீ பண்ண தப்பை வந்து நியாயப்படுத்த பார்க்காத, ஒரு சின்ன தப்பா இருந்தாலும் நீ ஆரம்பிக்க வந்தானே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு விட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துருவான். போகும்போது சொல்லிட்டு போவான் பாஞ்சி, வேணா ஒண்ணு பண்றேன், நீ சொன்னதெல்லாம் நான் வந்து கவர்மெண்ட்ட சொல்றேன், நம்ம சட்டப்படி வேணா உன்னோட தண்டனை குறையலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ சாகருக்கு தகுதியானவன் தாண்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படின்னு கிளம்பியிருப்பான். அதுக்கு அந்த போய் சொல்லியிருப்பான், நான் இனிமேல் வந்து இந்த உலகத்துல பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி பிறந்தாலும் கூட இந்த இடத்துல பிறக்க கூடாது, ஒரு படிப்பறிவில்லாத நான் பிறந்துட்டேன்னா ரொம்ப நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பான். இதுல இந்த நடந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹீரோயின் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நான் உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, எவ்வளோடா குடிப்ப, குடிக்காதடா நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர், இனிமேல் நீங்க குடிக்க கேட்டா கொடுக்காதீங்க, இது கொஞ்சம் மட்டன் சூப் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனும் மட்டன் சூப் கொண்டு வந்து கடைக்காரர் கொடுப்பாங்களா, அந்த மட்டன் சூப் சாப்பிடு, காமன்ல ஸ்பெஷல் மட்டன் சூப்பா, நீ சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனும் சாப்பிட்டுட்டு இருப்பானா. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு போயம் எழுதியிருப்பான் பாத்தீங்களா, ஏழைகளை பணக்காரங்க வந்து எப்படி வந்து சப்ரஸ் பண்றாங்க, எப்படி கொடுமைப்படுத்துறாங்க, எப்படி நியாயம் இல்லாம பண்றாங்க அப்படின்றத, அந்த போயத்தை வந்து இப்ப வந்து ஹீரோயின் சொல்லுவாங்களா. இதை வந்து பாஞ்சி நினைச்சு பார்ப்பான், இப்ப எதுக்கு நீ இந்த போயத்தை சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்பானா. இல்ல இந்த போயம் தான் இப்ப வந்து நம்ம நாடு ஃபுல்லா வந்து பரவிட்டு இருக்கு தெரியுமா, சின்ன பசங்க கூட அவங்க கிட்ட வேற்றுமை பார்க்காம இருக்காங்க, நீ இவ்வளவு தைரியமா சொல்ற, நீ இப்பயும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப பாஞ்சி பாப்பானா, ஆமா நீ சண்டை போடணும், ஒரு விஷயம் முடிவு பண்ணணும் அப்படின்னா நீ போய் வாள் எடுத்து கத்தெடுத்து சண்டை போடணும்னு இல்லை, ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த எந்த தைரியத்துல சொல்றோம் அப்படின்றத பொறுத்து மக்களிடையே வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும், நீ அதை கரெக்டா தான் பண்ணிருக்க அப்படின்ற
மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டோடனே பாஞ்சி கொஞ்சம் தெம்பா இருக்கும். உடனே சொல்லுவான், பரவாயில்ல, இந்த நீ சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட்ல இருக்க மட்டன் சூப்பர் சாப்பிட்டோன்னே தெம்பா இருக்கா இல்ல உன்னோட வார்த்தைகளை கேட்கும்போது தெம்பா இருக்கான்னு தெரியல, இப்ப எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. இந்த 2 கேஸ் என்ன இந்த மாதிரி 10 கேஸ் வந்தாலும் அழகா டீல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பாஞ்சி சொல்லுவானா. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏண்டா 2 கேஸே நம்மளால இங்க முடிக்க முடியல, இன்னும் உனக்கு 10 கேஸ் வேணுமா, ஒழுங்கா உள்ள கேஸ் முடிக்கிறதுக்கு வழிய பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து கலாச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாஞ்சி வந்து ஹீரோயினை பார்த்துட்டு சொல்லுவான், இங்க பாரு, நீ உன்னை உண்மையை சொல்லு, உன்னை ஏதோ ஷென் வந்து காயப்படுத்துறானா, உன்னை பிசிக்கலா வந்து காயப்படுத்துறான் அடிச்சானா என்கிட்ட சொல்லு, எனக்கு என்னதான் என்னால முடியலன்னா கூட அவன் எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் கூட நான் உன்னை டீல் பண்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லையே ஷென்ன ஒண்ணு என்னை காயப்படுத்தல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் ஒவ்வொரு தடையும் உன்னை பார்க்கும்போது உன்னோட நெத்தியில் அடிபட்டு இருக்குது, இல்ல கை காயெல்லாம் காயமா தான் இருக்கு, இது ஒன்றும் முத தடவை கிடையாது, பழைய காயங்கள் இருக்கு புது காயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையில ஷென்னை அடிக்கலடா அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த காயம் உனக்கு வீட்டுல தானே ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி பாஞ்சி கேட்பான். ஆமா வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. அந்த புறா பார்த்து பயந்து தான் முட்டிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்து ஆமா வீட்டுல தான் இருந்துச்சு, ஆனா இது காரம் ஷென் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்கிட்ட ஷென்னை பத்தினா மறைக்க வேணாம்ப்பா, சொல்லுப்பா, நான் இதனால பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்தா ஷென் அங்கிட்ட இருந்து வராங்க. இங்க என்னடா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நின்று கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்ல ஷென் வந்து உண்மையில நல்ல ஹஸ்பண்ட் தெரியுமா, அந்த கல்யாணம் ஆக ஸ்டார்டிங்ல நாங்க போகும்போது ஷென்னுக்கு என்ன பிடிக்கலன்னு தான் சொல்லலாம், ஆனா போக போக ஷென் வந்து என்னை நல்லா பாத்துக்கிட்டான், என்ன மட்டும் இல்ல என் குடும்பத்தையும் நல்லா கேர் பண்ணி தான் பாத்துக்கிட்டான், எனக்கு வேணுங்கிறதே சரி என் குடும்பத்துக்கு வேணுங்கிறதே சரி தேவைன்றத பார்த்து பார்த்து ஒன்னா பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவனை பத்தி எந்த குறையுமே சொல்ல முடியாது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் நானும் ஷென்னு பிரிஞ்சிருவோம், டிவோர்ஸ் வாங்க போறோம், அது எனக்கும் நல்லா தெரியும் ஷென்னுக்கும் நல்லா தெரியும், அதனால கூடிய சீக்கிரமே வந்துன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே பாஞ்சி ஏன் டிவோர்ஸ் வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே சொல்லுவாங்க, ஏன்னா ஷென்னோட மனசுல வந்து வேற ஒரு பொண்ணுக்கு தான் இடம் இருக்கு, ஆரம்பத்துல இருந்து எனக்கு இடம் இல்லை, ஷென் ஒன்னும் எனக்கு காதலிக்க கிடையாது, வேற ஒரு பொண்ணை தான் மனசு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான், அவங்களுக்கு இடையூற நான் இருக்கணும்னு நினைக்கல, அதனாலதான் வந்து நாங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிய போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்படி ஹீரோயின் வந்து வேற ஒரு பொண்ணை தான் ஷென் லவ் பண்றா அப்படின்னு சொல்றது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பாரா. கேட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோ நம்மள இப்படிதான் தப்பா நினைச்சிருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. அடுத்து ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வெந்நீர் குளியல் குளிக்கிறதுக்காக சர்வெண்ட்னா கூட்டிட்டு வந்திருப்பாங்களா. ஹீரோயின் கேட்பாங்க, இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதான் எங்க ஊர்ல ஃபேமஸான வெந்நீர் குளியல் இருக்க இடம், போக் அவர் உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்காரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மேடம், இந்த இடத்துக்கு வர்றதுக்காக புதுசா கல்யாணமான கப்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப போட்டி போட்டு வருவாங்க, அவ்வளவு ஃபேமஸான இடம், ஏன்னா இதுல இருக்க தண்ணியில அவ்வளவு மூலிகைகள் இருக்கும், இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அப்படின்றதுனால நிறைய பேர் இங்க வந்துட்டு போவாங்க, ஸ்பெஷலா மூசார் வந்து இன்னைக்கு உங்களுக்காகவே ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க ரொம்ப நன்றி, நானே குளிச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்களா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் மேடம், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, அது வரைக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறோம் அப்படின்ற மாதிரி சர்வெண்ட் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்க போயிடுவாங்க. அப்புறம் சர்வெண்ட் எல்லாம் போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு யாரும் அங்க வர மாதிரி சத்தம் கேட்கும். உடனே யாரும் இங்க வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் போய் பார்ப்பாங்களா. அங்க போய் பார்த்தா நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் ஷென் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க எதுக்குடா வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்க எதுக்கு வருவாங்க, வெந்நீர் குளியல் எடுத்துக்கத்தான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. டே இது பொண்ணுங்க குளிக்கிற இடம்டா, இங்க என்ன நீ பண்ற, தைய போய் குளி அப்படின்னு சொல்லுவாங்களா. லூசு, இங்க இருக்கிறது ஒரே ஒரு தண்ணீர் வெந்நீர் குளியல் தான், எங்க போய் தேடுறது, ரெண்டாவது இப்ப நான் வெளியே போனேன்னா வெளியில ஊர்ல இருக்க எல்லாருமே இருக்காங்க, என்ன நினைப்பாங்க நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி, அதெல்லாம் முடியாது, நடிப்பாவே இருந்தாலும் கடைசி வரைக்கும் நடிக்கணும்ல, நானும் உள்ளதான் வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள வருவானா. உள்ள வரும்போது உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஒரு கண்ணை மூடி பின்னாடி திரும்பினேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேண்டில் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும்ல, அதெல்லாம் ஊதி அணைச்சிட்டு இப்பவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ கேட்பாரு, எப்படி நான் வரது, நீ தான் விளக்கெல்லாம் அணைச்சிட்டே சுத்தமா கண்ணு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும், ஆமால ஹீரோக்கு வந்து இருட்டுல கண்ணு தெரியாதுல்ல, இது தெரிஞ்சு அவனை உள்ள இறங்கின பிறகு கூட லைட் அமர்த்தி இருக்கலாமே அப்படின்ற மாதிரிட்டு நானே வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சி ஹீரோ வந்து உள்ள கூட்டிட்டு வருவாங்க. உள்ள கூட்டு போனா 2 பேரும் வந்து உட்கார்ந்து இருப்பாங்களா. ஏன் உனக்கு வந்து அவ்வளவு அவமானமா இருக்கா என் கூட ஷேர் பண்ணிக்கிறது குளிக்கிற இடத்த அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ தான் ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவ, அதனாலதான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸா ரொம்ப நேரம் இருந்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கேட்பாங்க, ஆமா நீ ஒன்று சொன்னி என் மனசுல இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீ சொன்னதை நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி
ஹீரோ கேட்பாரா. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, ஏன்னா நானும் பாஞ்சியும் பேசுறது ஒட்டு கேட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. மனசுக்குள்ள நினைப்பாங்க, உன் மனசுல மூச்சு தான் இருக்குன்னு சொல்லி சொன்னா நான் வந்து நீயும் மோவும் பேசுறத ஒட்டு கேட்டுதான் நீ நினைச்சுக்கவே இல்லை, ஆனா நான் சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளே வச்சுட்டு, சரி அப்ப நான் டைரக்டாவே உன்கிட்ட கேட்கறேன், நீ சொல்லு, ஏன் உன் வீட்டுல வந்து எந்த சர்வன்ட்டுமே இல்லை, காங்கு பையனுக்கு ரூம் கூட இல்லை, பொண்ணுங்க விளையாட்களும் கம்மியா இருக்காங்க, இதுக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. ஹீரோ சொல்லுவாரு, உண்மையிலே என் மனசுல வந்து ஒரு பொண்ணு இருக்கு, அதனால என் வீட்டுல வந்து வேற ஆட்கள்ல இருந்து யாரையும் வச்சுக்கல, எந்த பொண்ணு கூடயும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து க்ளோஸ் ஆயிடலாம், நான் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிருமோ, அப்படியா நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பாங்க, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த பொண்ணு தெரியும், அந்த பொண்ணு தான் எனக்கு பிக்கி பொம்மையெல்லாம் செஞ்சு கொடுத்துச்சு, அந்த பொண்ணு சின்ன வயசுல அடிக்கடி என்னை பார்க்க நைட் எல்லாம் வரும் தெரியுமா, என்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொன்னது அந்த பொண்ணு தான். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து நைட்டு வந்து பார்க்க வரும், எனக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும், என்னை வந்து கூட்டிட்டு போகும், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துல என் கூட கம்பெனி கொடுத்தது எல்லாமே அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணோட பேர் கூட எனக்கு தெரியாது, ஃபேஸும் கிளியரா ஞாபகம் இல்லை, நான் அந்த பொண்ணு இது வரைக்கும் நான் ஒழுங்காவும் சரியாவும் பார்த்ததே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, அந்த பொண்ணுக்கு நான் ஒரே ஒரு விசில மட்டும்தான் கிஃப்ட் பண்ணேன், அதுவும் காப்பர் விசில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் நினைப்பாங்க, இவன் காப்பர் விசில நமக்கு தானே கொடுத்தான், வேற ஒரு பொண்ணுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்ப்பாங்களா. நான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த பொண்ணு தேடிட்டே இருந்தேன், அந்த பொண்ணு வரவே இல்லை, காத்துல மறைஞ்சு போயிட்டான், ரொம்ப நாள் கழிச்சுதான் என் வாழ்க்கையில வந்தான், என்னோட மனைவியா. இது என்ன விதினே சொல்லல, ஸ்டார்டிங்ல அவ தான் நான் லவ் பண்ண பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, போக போக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் தான் அவளை வந்து நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அப்பயும் சரி இப்பயும் சரி எனக்கு அவளைதான் ரொம்ப பிடிக்கும், அவளை தவிர என் மனசுல வேற யாருமே இல்லை, அவ மட்டும்தான் என் மனசுல இருக்கான், இப்போவும் சரி எப்பவும் சரி, இனிமேல் அவ மட்டும்தான், அவளை தவிர எப்பயுமே என் மனசுல வேற யாரும் இருந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. ஹீரோயின் ரொம்ப பார்ப்பாங்க, அவளுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிரும், ஏன்னா இவ்வளவு நாள் வேற ஒருத்தவங்களும் தான் ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவே சொல்லிட்டாரு அவர் தான் வந்து லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோ வந்து பக்கத்துல கிட்ட வந்து ஹீரோயின் கிஸ் பண்ற மாதிரி வருவாங்களா, ஹீரோயின் வந்து தள்ளி விட்டுருவாங்களா. அப்புறம் ஹீரோ வந்து திரும்பி கிஸ் பண்ணலாம்னு வருவாங்க, 2 பேரும் கிஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்த நைட்டு தான் வண்டியில வந்து 2 பேர் ஜோடியா வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் வந்து ஹீரோ மேல சாஞ்சுக்கிட்டே தான் வருவாங்க. அப்ப ஹீரோவும் சரி ஹீரோயின் சரி ஏதோ பேசணும் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவார், நீ ஃபர்ஸ்ட் சொல்லு என்ன சொல்ல வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாராம். அது வந்து நீ பிக்கி பொம்மை இருக்குல்ல, அது நான் தான் செஞ்சு கொடுத்தேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. ஹீரோ சிரிச்சுட்டு, அப்ப நீ வர வழி பூரா இதை தான் யோசிச்சுட்டு இருந்தியா, இந்த கொஸ்டின் கேட்கறதா யோசிச்சுட்டு இருந்தியா, எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து மோஷி பொண்ணு போய் ஹீரோயின் கிட்ட கேட்கும்ல, இதை வந்து ஷென்னுக்கு நான் கிஃப்டா கொடுக்கணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு. இது தூரத்தை வந்து ஹீரோ பார்த்திருப்பாரு. ஹீரோயின் செஞ்ச பொம்மை தான் அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்து கொடுக்குது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அந்த பொம்மை சாக்கா வச்சு உன்ட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ட்ரை பண்ணேன், ஆனா அப்பான்னு பார்த்துதான் உங்க வீட்டுல இருந்து வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டாங்க, அதனால எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. ஓ அப்படியா, நான் கூட நீ வந்து மோஷி கொடுத்தான்னு வச்சிருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உன்னை வந்து மீட் பண்ணணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்னோட குடும்பத்து மேல பழி போட்டுட்டாங்க, என் குடும்பத்துல இருந்து எந்த பொருளுமே கிடைக்கல, என் குடும்பத்துல இருந்த மீத பொருட்கள்ல இதுவும் ஒண்ணுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பொருளை நான் எப்படி நினைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எங்க அப்பா என் கூட இருந்தா எப்படி அட்வைஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி இந்த பொருளை வந்து என் கூடயே வச்சுக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயும் இந்த பிக்கி பொம்மை என் கூட இருந்துட்டு இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோயின் கேட்பாங்க, எப்பதான் நான் தான் அந்த பொண்ணு நீ கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. இல்ல ரீசெண்டா தான் தெரியும். அம்மா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன், உன்னோட சின்ன வயசு பேர் தான் அதுன்னு எனக்கு தெரியாது யான்ஷி. அம்மா நீ என்கிட்ட ஒன்னு சொல்லியிருந்தில்ல, என்னை வந்து நேர்மையான வழியில வெளியே கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு, நீ அப்புறம் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. அப்ப ஹீரோயின் வந்து பிளாஷ்பேக் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல உன்னை பார்க்க எப்படி வருவேன் தெரியுமா, அரண்மனைனா நாய்கள்னா போயிட்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும் பாத்தியா, அந்த வழியா தான் வந்து உன்னை பார்த்துட்டு போவேன். கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா காவலர்கள் கண்டுபிடிச்சு அந்த வழியை அடைச்சிட்டாங்க, அதனாலதான் உன்னை வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா நீயே கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டியே, அதனாலதான் உன்னை வந்து கூட்டிட்டு போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சொல்லுவாங்க, ரொம்ப நன்றி எனக்கு வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணதுக்கு, இப்ப கூட நீ தான் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போற பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோட தோல்ல சாஞ்சுக்கிட்டு ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே போவாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.